எல எங்க போய் தொலைஞ்ச? ஏதாவது நாம நினைச்சபடி நடக்கா? ஓ மாமியாக்காரி என்னன்னா மவளுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் கட்டி வச்சிருக்கா. நீ என்னன்னா எதையும் பொருட்படுத்தாம ஏதோ வேலை பார்க்கறேன்னு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த ருக்குவ நீ ஹாட்டி படைக்கிற படல ஓ மாமியாக்காரி தொண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். எங்க போயில தொலைஞ்ச? நான் நாயா பேயா கத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அங்க என்னத்தையோ கொடன்னு கொடைஞ்சுக்கிட்டு இருக்க. என்னடி முறையுன்னு முறைக்கிற? நீ எப்ப வந்த? சவத்து கழுத சொல்லிக்கிட்டு வர்றதில்ல என்ன? நானும் இதுல உடன்பட்டிருக்கனே இப்பதான் உனக்கு தெரியுதா? வாய முடுமா, நீ எல்லாம் பெரிய மனுஷியா? ஏன் உனக்கு பொன் பிள்ளை இல்லனே இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா? இங்க பாரு, என்னடா இருந்தாலும் ஜாக்குலின் உன் மருமக, அவ நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருக்கணும். உன் மகன் தினம் அவளை சித்திரவதை பண்ணியிருக்கான். அதனால தானே அவ 2ஆம் தரமா கல்யாணம் கட்டிக்கிட்டா. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா வேண்டானுமா? அதையே காரணமா வச்சு தினம் உன் மகன் என்ன இத்தனை காலம் சித்திரவதை பண்ணியிருக்கான். இங்க பாருடி, உன் மச்சாங்காரன் அதான் அந்த ஜான் பெயர். அவனாலதான் எல்லாம் கெட்டு குட்டிச்சோவரா போச்சு. தங்கச்சிக்காரிக்கு மட்டும் அவன் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா இந்நேரம் உன் அக்காக்காரி மகாராணி, அதான் அந்த மகா, அவ வாழ்க்கைய நான் ஏன் கெடுக்கணும்னு நினைக்க போறேன். இதுக்கு நாங்க எப்பாடுபட்டோம் தெரியுமா? என்ன பாடுபட்டு இந்த வீடியோவை எடுத்து முதல் ராத்திரி கொண்டாடுறாங்களா? முதல் ராத்திரி வீட்டில் கொண்டாட முடியாத முதல் ராத்திரிய வெளியே கொண்டாடினாங்கல்ல. இத படம் பிடிக்கிறதுக்கு எத்தனை செட்டப் போட்டிருப்போம் தெரியுமா? அடியே, நீ இன்னைக்கு வந்து கத்துற? இந்த வீடியோ எப்போவோ எங்க கைக்கு வந்துட்டு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அத கோழி தான் முட்டையை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து தானே வச்சிருந்தோம். இன்னும் வெளியே விடலல. நான் சொல்ற அத்தனையும் நீ செய்யற வரைக்கும் இது வெளியே வராது. உங்க அக்காக்கும் எந்த விஷயமும் தெரியாது. ஆனா நீ தப்பி தவறி கூட எங்க பேச்ச கேட்காம ஏதாவது பண்ணலான்னு நினைச்ச, அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்க பாரு, இத்தனை காலமும் உன் மவன் சொல்றத நான் கேட்டேன். இனி நான் கேட்கறதா இல்ல. அவனுக்காக என் வாழ்க்கைய நான் பலிகடா ஆக்குனேன். என் அக்காவை கண்ட மாதிரி பேசினேன். ஏன் முந்தன்னத்து என் மாமனார கூட என்ன கைய பிடிச்சி இழுத்தாருங்க சொல்ல வச்சான் உன் மவன். அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் புருஷன் வாயால எனக்கு விவாகரத்து தாரேன், அந்த எலிசபெத்தை கட்டிக்கிறேன்னு சொல்றாரு. என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் யாராவது கொஞ்சமாவது நினைச்சீங்களா? இல்லல்ல. இதுக்கு மேலையும் நான் ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்னமும் பண்ணிட்டு போ. என்ன பண்ணுவ? என் அக்காவோட வீடியோவை வெளியிடுவ, அப்படித்தானே? நீ எங்கனாலும் வெளியிட்டுக்கோ. அவ புருஷன் கூட தானே இருக்கா, வேற எவன் கூட இல்லல்ல. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இதுக்கு மேல ஓமவன் சொல்றத நான் கேட்க தயாரா இல்ல. என்னடி மிரட்டுறியா? இங்க பாரு, 5 நிமிஷம் ஆகாது. ஆனா உன் அக்கா தன்மான சிங்கம். அவ என்ன பண்ணுவா? உடனே போய் அப்படியே தூக்குல தொங்கிருவா. நீ ரொம்ப தைரியமா தென்னாவட்ட தான் பேசுற. அதான் உன்ன வீடியோ எடுக்காம அவளை வீடியோ எடுத்து வச்சிருக்கான் என் மவன். சரி, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? அதான் வீடியோவை அப்லோட் பண்ண சொல்லிட்டுல, இப்ப நீ கிளம்பு. இங்க பாரு, நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா? என் ஆத்தாவும் மவனும் சேர்ந்துக்கிட்டு சவ்வா கடிக்க ஆரம்பிச்சிட்டியே. இதுக்கு மேலையும் நான் பொறுக்க மாட்டேன். நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நடந்ததெல்லாம் சொல்லி உங்க 2 பேரையும் மறுபடியும் உள்ள தள்ள போறேன். அடியே, நீதான் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்தவ, மறுபடியும்னா என்ன? நானும் எங்க அம்மாவும் ஜெயில வந்து இருந்தமா? எதடி சொல்ற? இங்க பாரு, அந்த ஜான் என்ன படுத்தின பாட்டுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கணும். இத்தனை நாளும் நீ பண்ணது பெருசு இல்ல. கடைசியா எனக்காக ஒண்ணு பண்ணு. வேற எதுவும் தேவையில்லை. இங்க பாரு, நீ என்ன எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிட்ட. நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழல என் புருஷன் கூட. எத்தனை பாடு என்ன படுத்தினேன். எல்லாம் இந்த வீடியோக்காக நான் என்னெல்லாமோ பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். என் அக்கா பிள்ளையே திருடிட்டு போய்
4 வருஷமா வெளியே வச்சு கடைசியில இந்த புள்ள வாயாலே என்ன திருடின்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டல. இங்க பாரு, நீ என்னெல்லாமோ சொன்ன, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். கடைசியா என்னை என் புருஷன் கூட வாழ விடு, இல்ல நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். நீ பண்ணதெல்லாம் போதும். எனக்காக நீ கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு. வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அந்த வீடியோவை நான் உன் கையிலே கொடுத்துடுறேன். சொல்லி தொலை, என்ன பண்ணணும்? இங்க பாரு, அந்த ஜாக்குலின் மோசமா இருக்கா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு குழந்தை பெத்து தர வக்கில்லாத அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காளா? நீ அந்த குழந்தைய கலைக்கணும். இங்க பாரு, என்னால அதெல்லாம் முடியாது. குழந்தைய கலைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த தப்ப நீ என்ன பண்ண வச்ச? அது ஏன் குழந்தைன்னு சொல்லி நானும் கலைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் போய் தொலைன்னு விட்டேன். நானும் சந்தோஷமா குழந்தைய பெத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவ குழந்தைய கலைக்கிற அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்ல. என்ன விட்டுரு, என்னால அது முடியாது. சரி, பரவாயில்ல, அந்த வேலைய நானே பாத்துக்கிறேன். ஆனா இன்னும் ஒண்ணு பண்ணுவியா? என்னன்னு சொல்லி தொலை. உன் புருஷன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அந்த எலிசபெத்த கல்யாணம் கட்டிக்கட்டும். நீ அதுல இருந்து விலகு. மொத்தமா வீடியோ உன் கைக்கு நீ விலகுன உடனே வந்துரும். உனக்கு விவாகரத்து கிடைக்கணும். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் விவாகரத்தாயி நிக்கணும். என் வாழ்க்கைய நாசமாக்குன அவனுக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தன் அப்படி நிக்கிறத நான் பார்க்கணும். சபாஸ்டா, ஏன் மவனு இப்பதான் நிரூபிச்சிட்ட. அந்த ஜான் பேல கூட ஒரு பெசன்னு சேர்த்துக்கலாம். ஆனா இந்த ஜேம்ஸ் பைய அன்னைக்கு ஒன்று அடிக்கிறேங்கிற சாக்குல என்ன அடிச்சிட்டு ராட்சசி இவனை எங்க இருந்து பெத்தன்னு என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு நான் கூனி குறுகி போயிட்டேன். என்ன அடிக்கிற அளவு திமிரு உள்ள அவன் இவ கூட வாழவே கூடாது. அவன் விவாகரத்துல அப்படியே நிக்கணும். அவனுக்கு 2ஆம் கல்யாணம் கூட நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த எலிசபெத்து தான் அவனுக்கு சரியான ஆளு. அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறதுக்கு. என்னடி முழிக்கிற? இதையாவது பண்ணுவியா பண்ண மாட்டியா? இப்ப என்ன உனக்கு? நான் என் புருஷனை விட்டுட்டு போகணும். அந்த ஆள் எனக்கு விவாகரத்து கொடுக்கணும், அப்படித்தானே? என்னால முடியாதுன்னு சொன்னா நீ என்ன கேட்கவா போற? இங்க பாரு, நீ என்னை சித்திரவதை பண்றத நான் எவ்வளவோ தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப என் குழந்தையும் என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. அதுதான் எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. இதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போவ, அப்படித்தானே? போனா போய்க்கோ. இதோட நீ 4 தடவை போலீஸ் ஸ்டேஷன் வாசல ஏறி இறங்கினவ தானே? உன் அக்காவை கொஞ்சமாவது நினைச்சு பாரு. அவ உடனே கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவா. பரவாயில்லன்னு நினைச்சனா நீ போ. இங்க பாரு, இதுதான் கடைசி வீடியோ. என் கைக்கு முழுசா வந்து சேரணும். நீ மறுபடியும் என்ன என் புருஷன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் என்ன டார்ச்சர் பண்ணுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் உங்க 2 பேரையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன். என்னடி மிரட்டுறியா? இங்க பாரு, நீ எங்க 2 பேரையும் கொன்னாலும் சரி, நீ ஏன் செத்தாலும் சரி, இந்த வீடியோ வெளியே வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். உனக்கு விவாகரத்து ஆற அன்னைக்கு இந்த வீடியோ மொத்தமும் முன்னாடியே டிலீட் ஆயிரும். என்ன பாக்குற? என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நீ என்ன நம்பிதான் ஆகணும். நீ வீட்டை விட்டு வெளியே மொத்தமா விவாகரத்து பண்ணிட்டு போற அன்னைக்கு இந்த வீடியோ மொத்தமா சாம்பலாயிரும்னு சொல்றேன். உன் அக்காவை அதுக்கு மேல நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு ஜேம்ஸ் வாழ்க்கை கருகணும், அது மட்டும்தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்புறம் நானும் இந்த ஊரை விட்டு போயிருவேன். நீனும் இந்த ஊரை விட்டு சந்தோஷமா போகலாம். இல்ல இந்த ஊர்ல எவனையாவது கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்.
உன்னை நான் மறுபடியும் தொந்தரவு பண்ண மாட்டேன். எங்க அம்மாவும் சேர்த்துதான். என்னடி அவன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், நீ முழியான்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு ருக்கு, இதுதான் கடைசின்னு சொல்லிட்டான்ல. என் மவன் பேச்சு மாற மாட்டான். அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். நீ கிளம்பு. கூடிய சீக்கிரம் உனக்கு விவாகரத்து ஆகணும். அதுக்கப்புறம் என் மகனும் நானும் சந்தோஷமா இருப்போம். ஓ புருஷன் நாசமா போனா எங்களுக்கு என்ன, வேற கல்யாணம் கட்டிக்கிட்டா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இது ஒன்று தான். இதை முடிச்சு கொடுத்துட்டு வீடியோவை உன் கையாலே நீ டிலீட் பண்ணுவியோ இல்லை சாம்பலாக்குவியோ உன் பிரச்சனை. மற்ற லேப்டாப்பையும் உன் கையிலேயே கொடுக்க சொல்கிறேன். போதுமா? சரி, நான் வரேன். நீ இங்கே வர வேண்டாம். இந்த வேலையை மட்டும் முடி, எல்லாம் தன்னால நடக்கும். கிளம்பு. ஆமா இருக்கு, உனக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? எதுவும் இல்லை. ஆனா உன் புருஷன் என்ன அடிச்சிருக்கான், எங்க அம்மாவை அடிச்சிருக்கான். அதுக்கு அவன் தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். உன் அக்கா நல்லா இருக்கணும்னா நீ இத பண்ணு. இப்ப கிளம்பு. இங்க பாரு, கடைசியா சொல்றேன். நீங்க 2 பேரும் இதுக்கப்புறமும் என்ன வச்சு டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் விளைவு பரிதாபமா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதான் சொல்லிட்டல, இதுக்கப்புறம் உன்னை எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டோம். இப்ப கிளம்பு. நான் வரேன். என்னடா இதுக்கப்புறம்? அப்போ இவளை நீ தொந்தரவு பண்ண மாட்டியா? விடுமா, போய் தொலையட்டும். சனியே நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கு. இது ஒன்னையும் பண்ணட்டும். அதான் அவ வாழ்க்கையே நாசமாக போகுதே. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? நாம வெளியே எங்கேயாவது போய் நாம வாழ்க்கையை பார்த்து செட்டில் ஆயிடுவோம். ஆனா அந்த ஜாக்குலின் கருவை நான் கொலைச்சே தீருவேன். ஆமாடா, அவன் நிம்மதியாவே வாழக்கூடாது. இந்த ஜேம்ஸ் பேலையும் மொத்தமா பொண்டாட்டிய அறுத்து விட்டு தனிமரமா ஆக்கணும். அவனுக்கு அந்த எஸ்தருக்கும் சரியான பதிலடி கொடுக்கணும்டா. அந்த எஸ்தரு என்ன பேச்சு பேசினா, அவன் மவன் வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்து அவ தினம் கண்ணீர் சிந்தனும். அந்த எலிசபெத் சனியை இனத்துக்கு இவனை கட்ட போதான். விடுமா, அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு பாப்போம். எலிசபெத்து வேற எவனையோ கூட்டிட்டு ஓடுற மாதிரி செட்டப் பண்ணுவோம். என்னமோடா, அந்த எஸ்தர் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமா போணும். சரி சரி, பாத்துக்கலாம். முதல்ல போய் சோத்த பொங்கு. சரிடா. செல்லகுட்டி, அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க. அம்மா தேடினீங்களா? என் செல்லம், அம்மா சொல்லுங்க. ஏய், என் குழந்தைய தொட்ட உன் கைய வெட்டி போடுவேன். குழந்தைய தொடாதடி. என்ன பேசுறீங்க? அவ எனக்கும் குழந்தை தானே. ஏன் குழந்தைய நான் தூக்க கூடாதா, கொஞ்சம் கூடாதா? ஏன் குழந்தைய நான் தொடக்கூடாதா? என்னங்க பேசுறீங்க? வாய மூடி. அதுக்கெல்லாம் தகுதி உனக்கு எப்பவோ அத்து போச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பெத்த எங்க அப்பாவை நீ தப்பா பேசியிருப்ப. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருப்பேன். உனக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தானே அவரும் எங்களை பெத்து வளர்த்திருப்பாரு. இன்னொரு தடவை என் குழந்தை மேல உன் கை பட்டுச்சு, அந்த பாவம் என்னையும் என் குழந்தையும் தான் சேரும். மரியாதையா இருந்துக்க. இருக்கணும்னா ஒழுங்கா இரு, இல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சித்தப்பா, மம்மிய திட்டாதீங்க. எனக்கு பிடிக்கல. மம்மி பாவம் தெரியுமா? மம்மிக்கு பாப்பா ரொம்ப பிடிக்கும், என்னையும் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏன் பாப்பாவை தூக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இங்க பாரு ஜான்சி, உனக்கு எதுவும் தெரியாது. நீ போய் விளையாடு. இங்க பாரு, இவன் நல்லவ கிடையாது. மம்மி பாவம், பாப்பாவை மம்மியை பார்த்துக்கிட்டோம். நீங்க திட்டாதீங்க, மம்மி சடியாடுவாங்க. என்னடி, அந்த பிள்ளைய கடத்தி போய் வச்சிருந்தனே உன் வாயால சொல்ல வேண்டியதானே அவகிட்ட? இங்க பாரு, அந்த குழந்தைகிட்ட நல்லவ மாதிரி நாடகம் போட்டிருக்கியா? உன் நாடகம்லாம் இப்பதானே வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஒரு நாளைக்கு அவளு உன் மூஞ்சில சாணிய கரைச்சி ஊத்துவா. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. ஜான்சி, இங்க பாரு. நீ என்னடா சொல்ல போற? நீயும் இவளுக்கு வக்காலத்து வாங்க போறியா? டேய்,
இவ நல்லா நடிச்சு நாடகம் போடுறா. இவளெல்லாம் நம்பாதீங்க. இந்த பாரு ஜேம்ஸ், என்னடா இருந்தாலும் ருக்கு சிட்டி ஜான்சி பாப்பாவா வளர்த்திருக்காங்க. அதனால ருக்கு சிட்டி மேல அவளுக்கு ரொம்ப பாசம் இருக்கும். அதுவும் இல்லாம நீ பாப்பா முன்னாடி கண்ட மாடி அசிங்கமெல்லாம் பேசாத. இங்க பாரு, உனக்கு உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு ருக்கு சிட்டியை பிடிச்சிருக்கு, அவ பேசிட்டு போடா. இங்க பாரு, ஜான்சி பாப்பா சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாமெல்லாம் ஆசைப்பட்டோம். அவ சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக பேசாம உன் வேலையை போய் பாடு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ எதையும் கண்டுக்காத. டேய், அவ எல்லாத்தையும் மயக்கி வச்சிருக்கா. அவ ஜான்சி பாப்பா கிட்ட பேசட்டும். ஆனா என் குழந்தைய தொடர வேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லு. உனக்கு என்ன அறிவு இல்லையா? இல்ல புத்தி கெட்டு போச்சா? இங்க பாரு, பாப்பாவை ருக்கு சிட்டி தான் தூக்கி வளர்த்திருக்காங்க. இத்தனை நாள் கழிச்சு பாப்பா இங்க வந்திருக்கா. ரெண்டு பாப்பாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. இங்க பாரு, அவங்க பாப்பாவோட அம்மா, அவங்க தூக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் கண்டுக்க கூடாது. உனக்கு பிடிக்கலையா பேசாம இடத்த காலி பண்ணு. அதை விட்டுட்டு பாப்பாவை தூக்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொன்ன அப்புறம் நடக்கூடாதே வாட. டேய், என் குடும்பத்துக்குள்ள குட்டைய கிளப்புறதுக்குனே எல்லாரும் வருவேலோ, என்னத்தையும் போடுங்க. டேய், தேங்க்ஸ்டா. எதுக்கு தேங்க்ஸ்? இங்க பாரு சிட்டி, நீ பாப்பாவை நல்லா பாத்துக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, உன்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கிறது இல்லதான். அதை நான் ஓப்பனாவே சொல்லிடுவேன். இங்க பாரு, நீ நல்ல சிட்டியா கெட்ட சிட்டியா எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு உன் மண்டையை போட்டு குழப்புது. அது என்னன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, ஜேம்ஸ் சந்தோஷமா இருக்கணும். அவனை சந்தோஷமா இருக்கிறதுக்கு வச்சிருக்கோ. அதை விட்டு தேவையில்லாம எதையாவது பண்ணிட்டு இருக்காத. ஜேம்ஸ் ரொம்ப நல்லவனு உனக்கு தெரியும்ல. டேய், ஒரு பேச்சுக்கு தேங்க்ஸ்னு சொன்னா உடனே ஏங்கிட்டியே அதிகாரம் பண்ணுவியோ? இங்க பாருல, அந்த ஆளை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. அந்த ஆளுக்கு ஏன் கூட வாழதுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சிட்டு போ. அந்த ஆளு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கான். அவன் கூடலாம் என்னால வாழ முடியாது. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். இங்க பாரு, பேசாம இடத்த காலி பண்ணுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே. என்னல முறையன்னு முறைச்சு பாக்குற? புரியலாம், திருத்தவே முடியாது. ஏன்டா அப்படி இருக்கே தெரியல. ஒரு நேரம் நல்லா இருக்க, இன்னொரு நேரம் வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி ஆயிருக்க. ஜான்சி பாப்பா, நீ வா போவும். ஏன் மம்மி இப்படி எல்லாம் பண்ற? எப்படி பண்றேன்? இல்ல எப்படி பண்றேன்னு கேட்டேன். இங்க பாரு, நீ நல்லவ மாதிரி ஒன்னு நாடகம் போடாத. உன் அம்மாக்காரி எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படிப்பட்டவனும் எனக்கு நல்லா தெரியும். உன் அப்பா எப்படிப்பட்டவனும் எனக்கு நல்லா தெரியும். ஜெயிலுக்குள்ள வந்து என்ன நக்கல் அடிச்சவங்க தானே நீங்க. ஏன் மம்மி, உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு யாரையும் பிடிக்காது. உன்னை ஊட்டி ஊட்டி தான் வளர்த்தேன். ஆனா நீ எனக்கு எதுக்கிட்டா பேசுன? அப்படியே தலைகீழ மாறிட்டல. எனக்கு என் பொண்ணு மட்டும் போதும். அப்போ நான் உன் பொண்ணு இல்லையா? பொண்ணு மாதிரி தான் நினைச்சு வளர்த்தேன். ஆனா என்ன செய்யறது, நீ தான் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஓடி பேட்டிய உன் அப்பனையும் ஆத்தாளையும் கட்ட உடனே. இங்க பாரு, எனக்கு என் பொண்ணு மட்டும் போதும்னு சொன்னேன். வெளியே கிளம்பு. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. நீ வா பாப்பா, நம்ம போவோம். இவளுக்கு என்கிட்ட பேசின பாரு, ஒன்னு சொல்லணும். நீ என்னைய வடுத்தாலும் ஐ லவ் யூ மம்மி. எனக்கு உன்னையும் பிடிக்கும், அம்மாவையும் பிடிக்கும், சரியா? ஆனா நீ என்னைய எப்பவும் வெடுப்பா தான் பேசுற. நீ ஏன் என்னைய தேடி சான்சி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவ தெரியுமா? அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். வட மம்மி, பாய் மம்மி. என்ன மனுஷரடி செல்லம், உன்னை யாருக்கு பிடிக்காம போகும்? நான் என்ன சொல்றதுன்னே தெரியலடி. நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அது மட்டும் தாண்டி உண்மை. என்னால உன்னை விட்டுட்டும் போக முடியல, உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியலடி. என்ன மன்னிச்சிருடி ஜான்சி. அக்கா மட்டும் என்ன மாதிரி தைரியமானவளா இருந்தா என் நிறைய மொத்த விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி உடைச்சிருப்பண்டி. அவனை என் கையாலே கொண்டும் போட்டிருப்பண்டி. ஆனா அவ பள்ளியிடம் படிக்கும் போதே எவனோ ஒருத்தன் கிண்டல் பண்ணதுக்காக பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொன்னவாடி. அவ பாவண்டி, அவளுக்காக தண்ணி நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு செல்லம். நீ எப்பவுமே எனக்கு முத பிள்ளைதான். உன்னை எப்பவுமே என்னால விட்டு கொடுக்க முடியாதுடி. என்ன புரிஞ்சுக்கொடி, என் நிலைமையை புரிஞ்சுக்கொடி. I love you செல்லக்குட்டி. என் செல்லம். அது செண்டாளி இப்படி மானத்தை வாங்கிட்டாளே. நம்மளால ஊருக்குள்ள நிம்மதியா தலை காட்ட முடியலையே. இந்த மனுஷன் வேற இங்க எதுக்கு வர சொன்னார்னு தெரியலையே. இவர் அடுத்தால ஏதோ குண்ட தூக்கி போட போறாரோ? வயித்த கலக்குதே. ஒருவேளை அந்த ஆளோட குழந்தையால கட்டி வைக்கிறதுக்காக வேணும்னே ஏதோ நாடகம் நடத்துறாவளோ? நம்மளும் என்னத்துக்கு வர சொன்னா தெரியலையே.
என்ன தம்பி, எதுக்காக இங்க வர சொன்னீங்க? இல்லத்த, 2 நாளா மனசை போட்டு ஒரு விஷயம் குழப்பிக்கிட்டு இருக்கு. அதனால அதை உங்ககிட்ட நேரடியா கேட்டுலான்னு உங்களை இங்க வர சொன்னேன். எனக்கு என் தம்பிக்கிட்டையும் பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. என் குழந்தையால ஜேம்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லத்த. ருக்மணி சந்தோஷமா இருந்தா போதும் தான் நான் நினைச்சேன். ஆனா அவ விவாகரத்துக்கு தயாராயிட்டா. அதான் நான் உங்ககிட்ட 2 வார்த்தை கேட்கணும். அதை கேட்டுட்டு போயிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்னத்த மாப்பிள்ள தப்பா எடுக்க போறேன்? நானே வயிற்றுல இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. இல்லத்த, படிக்கிற காலத்துல ருக்குக்கு பள்ளிக்கூடத்து நாள்ல இல்ல காலேஜ் படிக்கிறப்ப வேற ஏதாவது லவ் கிவனு ஏதாவது இருந்துச்சா? ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? அதான் உங்க தம்பிய காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஐயோ அத்தை, நான் அதை கேட்க வரல. இப்ப என்னமோ சொல்லுவாங்களே, முன்னாடி ஒரு காதல் இருந்து அது புருஷனுக்கு தெரிய வந்துருமோன்னு பயந்து இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல யாராவது இவ்வளவு மிரட்டுறாங்களா? இல்ல வேற ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு தான் இவன் கூட வாழ மாட்டுக்காளா? அதை தான் கேக்குறேன். அந்த சண்டாளி அப்படி ஏதாவது மனசுக்குள்ள வச்சிருந்தாதான் சரின்னு சொல்லலாமே. அப்படி ஒரு இடமும் இல்ல. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல எவனோ ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாங்கிறதுக்காக சப்புன்னு ஆரஞ்சா. இவ அக்கா காரி காதலிக்கும் போது எவனோ லெட்டர் கொடுத்தாண்டு பள்ளிக்கூடம் பக்கமே போக மாட்டேன்னா இவ அவனையும் தூக்கி போட்டு மிதிச்சு இவளுக்கு லெட்டர் கொடுத்தவனையும் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சா. அப்படிப்பட்டவன் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எப்படிடா உங்க தம்பிய காதலிச்சான்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சரி, 2 பிள்ளைகளையும் ஒரே வீட்டுல கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப ஏன் தலையிலே கொல்லி வந்து உளுந்த மாதிரி இருக்கு. இவளால அவ நிம்மதியும் போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சந்தேகத்துக்காக தான் இதை கேட்டேன். அவ மண்டையில படத்தாசை பிடிச்சு போச்சு தம்பி. மொத்த சொத்தையும் ஒத்தையிலே ஆளணும், சொத்து புறா எனக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு தெரியறல்ல. அதனாலதான் இப்படி மாறிவிட்டா. மத்தபடி எதுவும் இல்ல. அதுக்காக சொத்த புறா இவாட்ட கொடுத்துட்டு நீங்களாம் என்ன தெருல நிக்க போறீங்களா? சொத்து என்னத்த சொத்து, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா என் தம்பி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நாங்க இந்த சொத்தெல்லாம் அவ பேர்லயே எழுதி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஜானும் அதை தான் சொன்னான். இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க 2 பேரும் குழந்தை குட்டியுமா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்ன தம்பி, இன்னைக்கு சொத்தும்பா, நாளைக்கு நீங்க எல்லாரும் மருந்து குடிச்சு சாவணும்பா. அவ அப்படிப்பட்ட ஆளாதான் மாறி இருக்கா. அதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவளுக்காக எதையும் செய்யாதீங்க. என்னால அவளை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் குழந்தைங்க கிட்ட அன்பா இருக்கா, இன்னொரு நேரம் குழந்தைங்களை எரிச்சலா பாக்குறா. என்னன்னு தெரியல. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவளை கூட்டிட்டு போய் காட்டலாமா? அப்படின்னா என்ன தம்பி சொல்ல வரீங்க? அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த பைத்தியக்கார டாக்டர்னு, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற மாதிரி, அப்படி சொல்றீங்களா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த மாதிரி ஏதாவது அவளுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கும், தனியா இருந்து இருந்து இப்படி ஆயிட்டாளோன்னு நினைச்சுதான் சொல்றேன். நீங்க அப்படி சொன்னாலும் தப்பு இல்ல தம்பி. அவ பைத்தியக்காரி தான், பைத்தியக்கார முண்டம். எனக்கு வந்து பிறந்திருக்கு பாருங்க. அது இன்னும் என்னெல்லாம் கேடு இழுத்து விட போதோ தெரியல. எங்க கொண்டு காட்டினாலும் இது சரியாகிற மாதிரி தெரியல. சரிங்க, நான் அம்மாட்டியும் அப்பாட்டியும் பேசி என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கிறேன். நான் வர்றேன். தம்பி, வீணா எதை நினைச்சும் குழம்பிக்க வேண்டாம். அவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்துங்க. அப்பதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. மகாவாது சந்தோஷமா இருக்கணும். வேற என்ன பண்றது? இவளால அவ வாழ்க்கையும் நாசமா போகுது. ஐயோ அத்தை, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. இந்த பொண்ணு அப்பப்ப இப்படி நடந்துக்கிறத நினைச்சா கஷ்டமா இருக்குத. அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டோம். ஆனா இப்பவும் இப்படித்தானே பண்றா. நான் வேணும்னா உங்க ஆசைக்காக கடைசியா ஒரு தடவை அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி பார்க்கறேன். ஏதாவது சொல்றாளான்னு பாப்போம் தம்பி. சரிங்க, நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதை பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அவ நல்லா ஆகணும். எனக்கு அதுதான் வேணும். என் தம்பிங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். தம்பி, இது ஒரு முயற்சி தான். ஆனா எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்லை. அந்த சண்டாளி திருந்துறதா சரித்திரமே இல்லை. நடக்கிறது நடக்கட்டும், நான் விசாரிச்சு பார்க்கறேன். சரிங்க, அப்ப நான் வரேன். சரிங்க தம்பி.